எங்களை மன்னிச்சிருங்கய்யா. உங்களுக்காக உடம்புல வெட்டு வாங்கலாம், குத்து வாங்கலாம். அம்புட்டிய கை கால கூட காவு கொடுக்கலாம் ஐயா. ஆனா உசுறு முக்கியம் இல்லையா? ஐயா, பொண்டாட்டியை விட உசுறு முக்கியம் ஐயா. அந்த பொண்ணுக்காக நீங்க உசுரை விட்டுறாதீங்கய்யா. நாங்க வரோம் ஐயா. வாங்கடா. அப்பா கட்டுவேன், சத்தியமா நான் கட்டுவேன். 50 பேரும் போயிட்டானுவல்ல, நான் போறேன். ஒத்த ஆளா போறேன். ஒத்த ஆளா அந்த சம்முவத்தை அடிச்சு தூக்கி போட்டுட்டு ரத்னாவை தோல்ல தூக்கி போட்டு வரேன். பார்த்துக்கிட்டே இருங்க. நில்ல, சரியான முட்டா பையில இருக்க நீ. ஆளுங்க 4 பேரு நல்ல தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. அவங்களே என்ன பயந்து போய் ஓடி வந்துட்டானுங்க. நீ ஒத்தைய போய் என்ன செய்ய போற? செத்து போறேன்பா. ஒன்னு ரத்னாவை தூக்கிட்டு வரேன், இல்லைன்னா செத்து போறேன். என்னப்போ சொன்னேன்ல, பாத்தியா சனியா? அம்பிட்டுதான் இவருக்கு அறிவே. பா போதும் நக்கல்லாம். இல்ல மடப்பையில இருக்க. இல்ல சும்மா சாவறது ஒன்றும் பெரிய கௌரவம் கிடையாது. செத்தாலும் ஜெயிச்சுட்டு சாவணும், அதாலே கௌரவம். எதிரியோட பலம் என்னன்னு தெரியலனா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பதுங்கிறது தான் ராஜதந்திரம். இது ராத்திரி, எதிரி நல்ல முழு பலத்தோட இருக்கேன். விளங்குதா? விடியட்டும், எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம். விடிஞ்சா மட்டும் அவனோட பலம் போயிடுமா? போயிடும்ல, போயிடும். நாம இப்ப கார்ல ஏசியை போட்டுட்டு நல்லா உறங்குவோம். ஆனா அவன் விடிய விடிய கையில வேல் கம்பை பிடிச்சிக்கிட்டு நாம எப்போ வருவோம் அவன் காத்துக்கிட்டு கிடப்பான். அவன் ஒரு பொட்டு கூட உறங்க மாட்டான். அதுக்கு இல்லே, காலையில நீ நல்லா உறங்கி எந்திரிச்சு நல்ல முழு தெம்போட மோது போ. அந்த நேரத்துல அவன் உறக்க இல்லாம ஒரு அறத்தெம்போட இருப்பான். அவன் இப்ப சொல்லு, எந்த நேரத்துல அவனை அடிக்கிறது சுலபம்? விடியறப்ப அவன் அரை தூக்கத்துல இருக்கும்போது அடிக்கிறது தான் சுலபம். அதுதான் நான் சொன்னேன். இந்த முட்டாளுக்கு எடுத்து சொல்லு. நானு கார்ல ஏசியை போட்டு செத்த படுக்கேன். நான் என்ன சனியா, இவனுக்கு உறங்கணும்னு தோணுச்சுன்னா இவனையும் வந்து கார்ல உறங்க சொல்லு. நல்ல காலை நீட்டிக்கிட்டு. சரிங்க. கண்ணை பாரு, மப்படிச்ச. மாமா அங்க பாருங்க, இன்னும் ஏத்தி காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒழுங்கா வேலை பார்த்தா தானே. என் பையன் முத்துப்பாண்டி வேகமானவன் தான். அவன் அப்பன்னா நானும் அப்படிதான். ஆனா என் வேகத்துல விவேகமும் இருக்கும். அதுக்காக உன்னைய தூக்கிட்டு போறதுக்கு நான் வரல. சும்மா 2 வாரத்தை பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நீ ஒன்றும் பயப்படாத. இல்ல எனக்கு புரியல, அப்படி என்ன என் மாவன் மேல உனக்கு வெறுப்பு? அவனுக்கு என்ன அழகுல குறைச்சலா, இல்ல பணத்துக்கு குறைச்சலா, இல்ல படிப்புல குறைச்சலா? நல்லா படிச்சிருக்கான், நல்ல பதவியில் இருக்கான். இப்போ உன் அத்தையை கேட்டாலே என்னைய பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. என் கூட வாழலையா? அவ 3 குழந்தைய பெத்துக்கலையா?
என் வீட்டுல அவளுக்கு என்ன குறைச்சல் இருக்கு, என்ன குறைஞ்சு போச்சு அவளுக்கு? நீ சாதாரண ஒரு ஓட்டு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க, மாடி வீட்டுல வாழ்றதுக்கு உனக்கு என்ன வலிக்கு? பிடிக்கல அவ்வளவுதான், பழி விடுங்க. இருலா இந்தாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, உன் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என் வீட்டு மருமவ. அதை ஆராலையும் மாற்ற முடியாது, சரியா? இந்தாரு, பெரிய மனுஷன் சொல்றதை கேளு. நீ ஏன் ஒத்துக்கிட்டு கழுத்தை நீட்டினா அவன் உனக்கு தாலி கட்டிடுவான், இல்லை பலவந்தமாக தாலி கட்டுவான். அவனா உனக்கு வம்படியா தாலி கட்டுற மாதிரி வச்சுக்காத. இந்தாரு, நீ ஏன் கழுத்தை நீட்டி அவன் உனக்கு நல்லபடியா தாலி கட்டினா நீ நல்ல மருமகளா என் வீட்டுக்குள்ள வருவ. இதே உனக்கு அவன் வம்படியா தாலி கட்டிட்டான்னா நீ என் வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாத்தான் இருப்பே. இப்போ சொல்லு, உனக்கு உனக்கு எப்படி வாழ்றதுக்கு இஷ்டம்? நீ மருமகளா வாழ போறியா, இல்ல வேலைக்காரியா தான் வாழணும்னு ஆசையா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இந்த கோயிலை விட்டு கிளம்புறப்போ உன் கழுத்துல முத்துப்பாண்டி கட்டின தாலி இருக்கும். அம்பிட்டுட்டேன். என்ன சொல்லு? தாலி கட்டும் போது முத்துப்பாண்டிக்கு தலை இருக்காத, பரவாயில்லையா? அண்ணே, அண்ணே, சம்மு அடிக்கல் 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 சம்மு எதுக்கு அடிக்க? என்னாச்சே? என்ன சமூகம்னு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? இல்ல 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 பிரசன்ட் ஐயா. பரவாயில்லையே, உன் முதலாளிக்கு இல்லாத அறிவு உனக்கு வேலை செய்தில்ல. பிரசன்ட் ஐயா, என்ன எதுக்கு அடிச்சிய? நான் பாட்டுக்கு சும்மா செவனன்னு வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன், ஒத்த வார்த்தை கூட பேசலையே. நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசி இருந்தீனா கையில மட்டும் இல்ல காலையும் சேத்துல மிதிச்சிருப்பேன். அதான் ஏங்க என்னத்த பண்றது, உன் முதலாளி பெரிய மனுஷன் ஆயிட்டார்லா. பத்தாவதுக்கு என் அத்தையோடைய புருஷன், எல்லாத்துக்கும் மேல என் பொண்டாட்டியோடைய அப்பாவாயிட்டாரு. மாமனார்லா, மாமனார் அடிச்சா மருமனுக்கு தானே அசிங்க. அவர் அடிச்சா என் வயசுக்கு அது நல்லாவும் இருக்காதுல்ல, அதான் உன்னைய போட்டு அடிச்சேன். வேண்டானா நீ அவருக்கு கொடுத்துரு. என்னல திமிர்ல ஆடுதியோ? இல்ல சனியா ஐயா, பொதுவா எனக்கு கோவம் வந்தா கட்டுப்படுத்திக்கிட முடியும். ஆனா சில நேரம் என்னையும் அறியாம என் கை நீண்டு விட, கொஞ்சம் முதலாளிக்கு சொல்லி வை. ஏலே என்னல, எதுக்கு இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கவ? அடுத்த வாட்டி என் தங்கச்சி பக்கத்துல உன் மவ முத்துப்பாண்டி வந்தா முண்டமாதான் அலைவேன். ஜாக்கிரதை. இன்னும் எத்தனை நாளைக்குலே நீ அவன் கட்டுவான்ல, இவ கழுத்துல அவன் தாலி கட்டுவான்ல, அது நடக்கதான் போகுது. எலா ரச்சனா, அடுத்த தடவை என் பையனை நீ பார்த்தா பேசாம உன் கழுத்தை நீட்டிடு நீ அவனுக்கு. இப்ப எதுக்கு அடிச்சிய? அதே காரணம் தான். மரியாதையா அவன் முதலாளிய பஞ்சு டைலாக் பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. இவன் இல்லல, எவனா இருந்தாலும் ஏன் வாயை அடக்க முடியாதுல்ல. பாப்போம், இன்னும் எம்புட்டு நேரத்துக்கு நீ இவன் தங்கச்சியை பொத்தி பொத்தின்னு வைக்கிறேன். பாப்போம்.
இன்னும் உசுரோட இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மை சூடாமணி போட்ட பிச்சை. ஞாபகம் வச்சுக்க, நான் வர வரைக்கும் அந்த சவுந்தர பாண்டி சாகக்கூடாதுன்னு என் அம்மை கேட்டிருக்கா. அந்த யமனே வந்தாலும் அவன் உசுரை புடிச்சு வையே, அவ என் கண்ணு முன்னாடி தான் சாவணும்னு கேட்டிருக்கா. அதனாலதான் இந்த நிமிஷம் நீ உசுரோட இருக்க. அத புரிஞ்சுக்க. எங்கடி ரத்னா? அண்ணன் ஒரு நிமிஷம் இரு. கிளை, கிளை, சம்பு, கிளை, கிளை, கிளை. அவன் சட்டையில இருந்து இல்ல. என்ன மளிகை கடையில அரிசி மூட்டை தூக்குற மாதிரி தூக்குதான். கிளை, என்ன இது? என்ன வேலை இது? பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு மரியாதை வேண்டாம்? அம்புட்டு பேரும் பாக்குறாவ பாரு. என்ன வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்க? சட்டையை தானே பிடிச்சேன், இன்னும் கழுத்தை பிடிக்கல. அதுக்கும் ரொம்ப நாள் இல்ல. உன் புருஷன் முடிவு பண்ணிட்டாராம், என் தங்கச்சி ரத்னா கழுத்துல உன் பொறுக்கி மாவன் தான் தாலி கட்டுவானா. அதை கேட்டு என்ன சும்மா நிக்க சொல்லுதியா? ஆமால, ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன்ல. ரத்னா தான் என் வீட்டு மருமல. பாத்தியா, இதை கேட்டுட்டு என்ன சும்மா நிக்க சொல்லுதியோ? ஹலோ சவுந்தர பாண்டி சார்வால், நான் முடிவு பண்ண வேண்டியது அது. நான் தீர்க்கமாவே முடிவு பண்ணிட்டோம்ல. என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறது அந்த வாத்தி வெங்கடேசன். அத மீறி எவனாச்சும் தாலி கட்டணும்னு பக்கத்துல வந்தா கூட அவன் தலைய பிச்சு தரையில போட்டு பந்தாடி விடுவன். ஜாக்கிரதை. பாத்திரம்ல பாத்திரம், இந்த கோயில் எல்லையை தாண்டும் போது உன் தங்கச்சி கழுத்துல என் மகன் முத்துப்பாண்டி கட்டுற தாலி தான் தொங்கும். பாத்துருவல, பாத்துருவோம். சரியா வாழ பாக்கட்டேன். என்ன பாது வந்து வராதமா என்ன அடிச்சிட்டு இருக்க? உனக்காக பேச போய் ஊரு முன்னாடி மானம் போய் வந்து நிக்கல. ஏதோ நீ எதுவுமே நடக்காத மாதிரி ஊரு காத்தி குடிச்சிட்டு நிக்க. என்னப்பா என்ன நடந்துச்சு? நெஞ்சி சட்டை பிடிச்சி மிரட்டுறான் அவன் தங்கச்சி மேல கைய வச்சா என் கை தரையில கிடக்குமா, உசுறு வானத்துல பறக்குமா. அவன் என்னையே மிரட்டுதான். ஆமா சின்னையா, உங்க அப்பாவை அடிக்கிறதா நினைச்சு பக்கத்துல நின்ன என்ன போட்டு அடி பின்னிட்டாயா. ஏலே என்ன அவன் அவன் மட்டும் ஆம்பளையா? நீ யாரு? எம்பட்டு பிளான் பண்ணிருக்கான் நம்ம. அவன் வீடு ஏறி போய் பொண்ணு கேட்டிருக்கான். என்ன என்ன எவனுமே எதிர்த்து நிக்காத போது என்னைய எதிர்த்து நிக்காம இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆளையா இருக்கு, எவ்வளவு பெரிய மரியாதை. ஏன் முன்னாடி அவன் பரணி கைத்துல போய் தாலி கட்டுதான். எங்க போச்சு அப்போ மான மரியாதை? எங்க போச்சு ஒரு அப்போ? போய் தடுத்தியா நீ? தடுத்தியா? ஆம்பளை இல்லையா நீ? இல்ல உப்பு போட்டு தானே திங்கிற நீயும்? சொல்லுல சொல்லுப்பா, எங்க இருந்தாலும் போய் தேடி போடுத. நானே அவனை தேடி போய் மிரட்டிட்டு தான் வரேன். ரத்னா தூக்கூடாது, அவளை கண்டுபிடிக்க உனக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் என்னோட பெரிய போலீஸ். உள்ளுக்குள்ள எனக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. கிடைச்சப்போ அவன் ஒரு வெறும் போய. தாடானா அவன் தந்துதான் ஆகணும், வாடானா அவன் வந்துதான் ஆகணும். அவனுக்கு துளிர் விட்டு போச்சுப்பா. அதான் நம்மளே அதுக்குற. அவனை சும்மா விடுறதா? அவனை சும்மா விடவே மாட்டேன். எப்படி விட முடியும்? அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. இம்புட்டு நாளாச்சே,
உங்களால அவனை எதுவுமே பண்ண முடியல சின்னையா. என்னை அடிச்சப்ப கூட அவனை பிரசிடென்ட்னு சொல்லணும்னு சொல்லி அடிச்சான். நீங்க தான் அவனை வெறும்பாயன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ அவன் பிரசிடென்ட் ஆகி காலரை தூக்கிட்டு நிக்கான். இப்ப எப்படி அவனை அடக்க போறீங்க? அடக்குவேன்யா, அடக்குவேன். ஒவ்வொரு திட்டம் போடுறதப்பவும் ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடுறேன். ஆனா அவன் ஜெயிக்க ஜெயிக்க என் மனசுல உக்கிரம் கூடிக்கிட்டே தான் போகுது. நெருப்பு வெறி பிடிச்ச மாதிரி எரியுது. இந்தாரு, ரத்னா தான் என் பொண்டாட்டி. அது நான் செஞ்ச முடிவு. அவ வேணாம்னு சொல்லுததா இருந்தாலும் அதை நான் தான் செய்யணும். இங்க பேசு, வாய் கிளிய பேசு. ஆனா அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து நில்லு. தரல அவனை நீ வெட்டு கொல்லு காணா போன மாக்கு என்ன வேணாலும் செய்ய. ஆனா இன்னைக்குள்ள அந்த ரத்னா கழுத்துல நீ தாலி கட்டணும். கட்டுற புரியுதால? சத்தியமா செஞ்சு காட்டுதேன்பா. இப்பவே போறேன். திரும்பி வர்றப்ப ரத்னா கூட தான் வருவேன். இல்லைன்னா நான் போனமா தான் வருவேன். சாமி கோயில் எல்லையில நின்னுகிட்டு என்னல வார்த்தை பேசுத? வாட்டியே வா. அண்ணன் பேச்ச தட்டாத தங்கச்சி நியாயம் பேச வந்துட்டா. ஆமாங்க, நான் நியாயம் பேசதான் வந்திருக்கேன். நான் வந்து தடுத்து ஏலேன்னு கேட்கலன்னா அங்க உங்க சட்டைய புடிச்சவன் கழுத்தை புடிச்சிருப்பான். ஏன் புண்ணியத்தாலதான் உங்களை போங்கன்னு விட்டான் என்னோட மருமவன். அப்படியே அரைஞ்சலாம். ஆருக்கு மருமவன்? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, அவன் யார் மருமவன்னு ஊரு சொல்லும். பேச வந்துட்டாரு பேச்சு. இந்தாருல பாண்டி வேண்டாம்ல, அவதான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டால. இன்னும் நீ எதுக்குல இப்படி வம்பு பிடிக்கிற? இஷ்டம் இருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லம்மா. அவ நமக்கு அடிமை. வேணுமா வேணாமாங்கிறத நான் தான் சொல்லணும். அவன் என்ன ரிஜெக்ட் பண்றது? அண்ணே, எந்த காலத்துல இருக்கு நீ? இப்ப வந்து அடிமை கிடிமைன்னு பேசிக்கிட்டு இருக்க. கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்க. இல்ல, எனக்கு பின்னாடி பிறந்த பயணி என்னையே எதிர்த்து கேக்குறியா? ஜெய் தரு, எவன் சப்போட்டும் எனக்கு தேவையில்லை. அந்த சமூகத்தை கொன்னு போட்டு அந்த ரத்னா தூக்கிட்டு வந்து தாலி கட்டுவேன். எவனாலையும் தடுக்க முடியாது. ஒத்த ஓட்டு பேசாத, நீ பேசாத. அந்த எசக்கி பின்னாடி இழிச்சுக்கிட்டே போற நீ. அவங்க சொல்றதுக்கோ அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிக்கிட்டு நீ பேச வந்துட்டு முன்னாடி நிக்காத மரியாதை போயிருங்க. எசக்கி மேல எனக்கு எதுவும் இல்லைனாலும் நான் அத்தான் பக்கம் தான் நிப்பேன். ஏன்னா அவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு. மாமா மண்ணா கட்டி இருக்க அவனுக்கு. வேணாம் பாரு, பேசாம போயிடுங்கிறது. ஆமா இல்ல பாண்டி, இவன் என் கௌரவத்தை முழுசா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். ஆமா, நான் ஏற்கனவே மானம் போய் தலை குனிஞ்சு நிக்க இங்க. இல்ல இதை சரி பண்ண ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் எனக்கு மறுபடியும் அடிமை ஆகணும். ஆமா, அந்த சண்முகம் எனக்கு அடிமை ஆகணும். அவன் தங்கச்சிய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இழந்து என் காலடியில விழுந்து மறுபடியும் அவன் அடிமையா உட்காரணும். கைய கட்டிட்டு உட்காரணும் அந்த விரும்பைய என் முன்னாடி. என்னப்பா செய்யணும்? இல்ல, அவனை அடிப்பணிய வைக்க ஒரே ஒரு வழித்தாலே இருக்கு. அவன் தங்கச்சி கழுத்துல நீ தாலிய கட்டி நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி மட்டும் நீ செய்யாம வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வந்த ஓங்கால நானே வெட்டிடுவேன். போறேன்பா. என் பொண்டாட்டி ரத்னாவோட வரேன். பாண்டி சொன்ன கேளு. பின்னாடி பாண்டி, ஐயா என்னத்துக்கு இம்புட்டு போராட்டம்? அந்த ரத்னா பொண்ணு மேல அப்படி என்னதான் இருக்கு? தனியும் போய் தொலைட்டன்னு விட்டு தொலைய வேண்டியதானே? இந்தாருங்கய்யா, புலி சிங்கத்தை எல்லாம் ஈஸியா கொன்னுடலாம், அழிச்சிடலாம்.
ஆனா இந்த கரப்பாம்பூச்சியையும் எலியையும் நிரந்தரமா அழிக்க முடியுமா? அந்த சம்பவம் போக போக பலத்தை கூட்டிகிட்டே போறான் ஐயா. சின்னையாவை போஸ்ட் மரத்துல கட்டி வச்சு அடிச்சது மட்டும் இல்ல, யாருமே எதிர்த்து நிக்க முடியாத உங்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருக்கான். இப்ப தோக்குறோம்னு தெரிஞ்சு அவங்க கூட மோதணுமா? அடச்சி துப்பு கட்டவன ஒண்ணு இல்லாத வெறும் பய அவனே ஜெயிக்குதப்ப நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேங்க. ஊர்ல எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு, நான் இம்புட்டு பெரிய மனுஷன். என்ன அத தோல்வின்னு நான் ஒத்துக்கணுமா? அதுக்கு இல்லையா சரியா? நீ சொல்லுத மாதிரி அவன் 10 தரம் ஜெயிக்கிட்டான்ல, 10 தரம் ஜெயிக்கிட்டான், ஒரு தரம் தோப்பான்ல. அப்படியே தலையோட சேர்த்து மண்ணுக்குள்ள அமைக்கிட மாட்டேன் நானே. ஐயா, அதுக்கு அவன் ஒரு தடவையாவது தோக்கணும்ல. என்ன நீ அவனை ஜெயிக்க வச்சிருவ போல இருக்கு. ஐயோ, தோப்பான்ல, தோப்பான் அவன், கண்டிப்பா தோப்பான். அவனை நான் தோக்க அடிப்பேன், தோக்கணும் அவன். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு அந்த ரத்னாதான்.